இலங்கையின் கல்வி தொடர்பான நிறைவேற்று நிர்வாக சபை நிறுவப்பட்ட வருடம் யாது? 1931 இலங்கையின் கல்வி தொடர்பான நிறைவேற்று நிர்வாக சபையானது நிறுவப்பட்டது. இலங்கையில் சர்வதேச பாடசாலைகள் பதிவு செய்யப்படுவது கம்பெனிகள் பதிவு திணைக்களத்தினால் ஆகும். தேசிய கல்வி கல்லூரிகள் தொடர்பாக பிரதான நிறைவேற்று அலுவலராக இருப்பவர் யார்? கல்விக் கல்லூரிகளின் ஆணையாளர். தொழில் முன்னிலை பாடம் பாடசாலை கலைத்திட்டங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டது 1972 கல்வி மறுசீரமைப்பின் மூலமாகும். தற்போது உள்ள இலங்கை பாடசாலை முறைமைகளில் பாடசாலைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 4 ஆகும். பொது படிவம் 35 எத்தேவைக்காக பயன்படுத்தப்படுகிறது? கல்வி தொடர்பான குடியரசு சட்டங்கள் தொடர்பாக. எனது அறியாமையை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் எனக்கு உண்டு என கூறிய தத்துவ ஞானி யார்? சோக்ரடீஸ் ஆகும். இலங்கையின் பொதுசன அறிவுறுத்தல் திணைக்களம் நிறுவப்பட்டது எந்த வருடத்திலாகும்? 1869 பொதுசன அறிவுறுத்தல் திணைக்களமானது நிறுவப்பட்டது. இலங்கையில் நிறுவப்பட்டுள்ள தேசிய அரச பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை யாது? 17. ஐக்கிய நாடுகள் சபையின் துணை நிறுவனமான யுனெஸ்கோவானது ஆரம்பிக்கப்பட்ட வருடம் யாது? 1946 தேசிய கல்வி ஆணைக்குழுவின் பதவிக்காலம் யாது? 5 வருட காலம். இலங்கையில் தோட்ட பாடசாலைகளை அரசு பொறுப்பேற்றல் எந்த வருடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது? 1977 ஆரம்பிக்கப்பட்டது. ஆசிரியர் தொழிலுடன் இணைந்த உரிமைகள், பொறுப்புகள் மற்றும் சலுகைகள். இதில் உரிமைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசிரியராக நியமித்தலும் பதிவு செய்தலும், சேவை காலமும் தகுதிகான் காலமும், தொழிற்சங்கங்களை தாபிப்பதற்கும் அவற்றில் அங்கத்துவம் பெறுவதற்கான உரிமை, அறிவு சார்ந்த சுதந்திரங்கள், அரசியல் சுதந்திரத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய சுதந்திரமாகும். ஆசிரியர்களது வரப்பிரசாதங்கள், அதாவது அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட நன்மைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் லீவு, கடமை லீவு, பிரசவ லீவு, ஓய்வு ஊதியம் மற்றும் முழு சம்பளத்தினுடனான கற்கை லீவுகள், இலவச புகையிரத சீட்டுக்கள் போன்றனவாகும். இவை ஆசிரியருக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள். ஆசிரியர்களது உரிமைகள். அரசு எதிர்பார்க்கின்ற விடயங்கள் அடங்கிய நியமன கடிதங்களை பெறுவதற்கான உரிமை. கல்விசார் சுதந்திரம். தனது வாண்மைகளை அதிகரித்து கொள்வதற்கான உரிமைகள் போன்றனவாகும். இவை ஆசிரியர்களது உரிமைகளாகும். அரசு எதிர்பார்க்கின்ற விடயங்கள் அடங்கிய நியமன கடிதங்களை பெறுவதற்கான உரிமை. மேலும் கல்விசார் சுதந்திரம் தனது வாண்மைகளை அதிகரித்து கொள்வதற்கான உரிமை போன்றனவாகும். ஆசிரியர்களுக்கான சலுகைகள். அதில் பார்த்திங்கன்னா விடுமுறைகளை பெறுதல், இலவச புகையிரத ஆணைச்சீட்டு, மேலும் ஓய்வூதியம் போன்றனவாகும். செயல்வழி ஆய்வு என்பது யாது? அதாவது செயல்வழி ஆய்வு என்பது ஒரு குறிப்பிட்ட பணிகளை ஆற்றோர் தம் பணிகளை மேம்படுத்திக் கொள்வதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு ஆய்வாகும். இது தமது நடைமுறைகளில் தாமே தலையீடுகளை செய்து அந்த தலையீடுகளின் மூலம் தாக்கல்களை நுணுக்கமான முறையில் பரிசீலனை செய்வதாகும். இதுதான் செயல்வழி ஆய்வு. ஆசிரியர் வகைபாகம் விளக்கப்படுகின்ற மாதிரிகை யாது? ஆசிரியர் வகைபாகமானது விளக்கப்படுகின்ற மாதிரிகை யாதுன்னு சொன்னால் 3T மாதிரிகை. அதாவது 3Tங்கக்குள்ள அதில் டிரான்ஸ்மிஷன், டிரான்சாக்ஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லி 3 வகைப்படும். டிரான்ஸ்மிஷன் சொன்னால் கடத்தல், டிரான்சாக்ஷன் சொன்னால் கொடுக்கல் வாங்கல், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிலை மாற்று ஆகிய 3 மாதிரிகை தான் ஆசிரியர் வகைபாகம் விளக்கப்படுகின்ற மாதிரிகையாகும். கடத்தல், கொடுக்கல் வாங்கல், நிலை மாற்று. தாய்லாந்தில் ஜெர்மனியில் யாவருக்கும் கல்வி மீதான உலக மாநாடு கூட்டப்படுகின்ற வருடம் யாது? 1990 ஆகும்.
தேசிய தொழில்சார் தகைமை என்பது யாது? தேசிய தொழில்சார் தகைமை என்பது குறிப்பிட்ட ஒரு தொழிலுக்குரிய திறன்களை வெளிப்படுத்துதலின் வாயிலாக அத்தொழிலுக்குரிய அறிமுகத்தையும் செயல்முறைகளையும் கொண்ட ஒரு தராதரமாகும். புதிய கல்வி சீர்திருத்தங்களின் பிரகாரம் 6 தொடக்கம் 9 வரையான தரங்கள் எந்த நோக்கங்களை நிறைவு செய்கின்றன? அதாவது 6 தொடக்கம் 9 வரையான தரங்கள் எந்த நோக்கங்களை நிறைவு செய்கின்றன? வாழ்க்கைக்கான அடித்தளத்தினை நிறைவு செய்கின்றது. இலங்கையில் செயற்படுத்தப்படுகின்ற மாகாண கல்வி திணைக்களங்கள் எத்தனை? இலங்கையில் 9 மாகாண கல்வி திணைக்களங்கள் காணப்படுகின்றது. பாடசாலை மட்ட கணிப்பீடு என்பது யாது? பாடசாலைன்ற மட்ட கணிப்பீடுன்னு சொன்னால் அதாவது ஒரு வகுப்பறையில் செயற்பாட்டின் போது மாணவர்களோடு இணைந்து அவர்களோட கற்றல் செயற்பாடுகளை கற்றல் இயலுமைகள் இயலாமைகள் மற்றும் இனங்கண்டு தேர்ச்சி மட்டங்களுக்கு பிள்ளைகளை அழைத்து செல்வதோடு சமநிலையான ஆளுமைகளையும் விருத்தி செய்கின்ற நிகழ்ச்சி திட்டமாகும். பிள்ளை மைய கல்வியின் அமுலாக்கல்களில் காணப்படக்கூடிய வடிவம் யாது? பிள்ளை முன்வைப்பு பயிற்சியாகும். பிள்ளை முன்வைப்பு பயிற்சி சைல்ட் டிரெக்ட் டெவலப்மெண்ட்லி அப்ரோப்ரியேட் ப்ராக்டிஸ் DAP மாடல் ஆகும். தேசிய தொழில் தகைமையை குறிப்பிடுகின்ற தகைமை மட்டங்களில் மேற்பார்வையாளர்கள் மட்டத்தினுள் உள்ளடங்குவர். 5ஆம் மட்டத்தினுள் உள்ளடங்குவர். 1948ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட மனித உரிமை மீதான சர்வதேச பிரகடனத்தின் எத்தனையாம் உறுப்புரிமை அனைவருக்கும் கல்வி உரிமையினை வெளிப்படுத்துகின்றது? 26ஆம் உறுப்புரிமை. காண்டின் வரைவு என்பது யாது? காண்டின் வரைவு என்பது குறிப்பிட்ட கால எல்லைக்குள் பூரணப்படுத்த வேண்டிய பல்வேறு செயற்பாடுகளை கொண்ட அட்டவணை. குறிப்பிட்ட கால எல்லைக்குள்ள பூரணப்படுத்த வேண்டிய பல்வேறு செயற்பாடுகளையும் கொண்ட அட்டவணை அல்லது வரைவாகும். பாடசாலைகளில் உள்ள இடைநிலை முகாமையாளருள் ஒரு தரப்பினரை குறிப்பிடுக. பாடசாலையில் உள்ள இடைநிலை முகாமையாளருள் ஒரு தரப்பினரை குறிப்பிடுக. அதாவது பிரதி அதிபர், உதவி அதிபர், பகுதி தலைவர், பாட இணைப்பாளர், தர இணைப்பாளர் ஆகும். தர கணிப்பீடு என்பது யாது? ஆசிரியர் தர கணிப்பீடு என்பது பாடசாலை ஆசிரியர்களினால் அமைக்கப்பட்ட பரந்த நோக்கங்களுடன் தனியால் மற்றும் குழு ஆற்றுகைகளை இணைப்பதன் ஊடாக நிறுவனத்தின் ஆற்றுகையினை உச்ச அளவு அடையத்தக்கதான வடிவமைக்கப்பட்ட ஒரு செயல்முறையாகும். அதாவது பாடசாலை ஆசிரியர்களினால் அமைக்கப்பட்ட ஒரு பரந்த நோக்கங்களுடன் தனியால் அல்லது குழு ஆற்றுகைகளை இணைப்பதன் ஊடாக அவர்களது செயற்பாடுகளினை இணைப்பதன் ஊடாக நிறுவனத்தினது செயற்பாட்டினை உச்ச அளவு அடையத்தக்கதான ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு செயல்முறைதான் ஆசிரியர் தர கணிப்பீடாகும். வசதிகள் மற்றும் சேவைகள் கட்டணம் தொடர்பில் அறவிடப்படுகின்ற பணத்திற்கு எப்படிவத்தில் பற்றுச்சீட்டு வழங்கப்பட வேண்டும்? C100 படிவமாகும். கல்வி தொடர்பான C100 படிவமாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலைகளில் அரை நாள் லீவு எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும்? அரை நாள் லீவானது கடமைக்கு சமூகமளித்த பின்னர் தினசரி சேவை மணித்தியாலயங்களில் அரை பகுதி பணியாற்றிய பின்னராகும். பதில் கால அட்டவணை என்பது யாது? பதில் கால அட்டவணைன்னு சொன்னால் டெம்பரரியாக போகிற டைம் டேபிள். ஆசிரியர்களின் வருகை சில நேரங்களில் இல்லாத போது அந்த ஆசிரியருக்குரிய கற்பித்தல் செயற்பாடு காலத்தில் அந்த பாடங்களை இழப்பீடு செய்வதற்காக வேறொரு டீச்சர் ஆசிரியரை நியமித்து தயாரிக்கப்படுகின்ற ஒரு கால அட்டவணை ஆகும். டெம்பரரியான கால அட்டவணை. இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தினுள் குறும் தொலைபேசி இலக்கம் யாது? 1911 1911 1911 இலங்கை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய கல்வி நிறுவக இணைய விலாசம் யாது? நிறுவக இணைய விலாசம் www.nie.lk. 2003ஆம் ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களுக்கு அமைவாக
எவ்வகையான கற்பித்தலானது அறிமுகப்படுத்தப்பட்டது? அதாவது 2003ஆம் ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களுக்கு அமைவாக எவ்வகையான கற்பித்தல் அறிமுகப்படுத்தப்பட்டது? தேர்ச்சி மைய கல்வியாகும். புராதன தேசிய கல்வியின் 3 நிறுவனங்களுள் ஒன்றை குறிப்பிடுக. ஒன்று பார்த்திங்கன்னா கிராம பாடசாலை ஆரம்ப அடிப்படை கல்வி தொடர்பானது, அடுத்தது குருகுல பாடசாலை இடைநிலை கல்விகள் தொடர்பானது, அடுத்தது பிரிவினா உயர் கல்விகள் தொடர்பானவை படுகின்றது. சமுதாய கல்வி, முறைசாரா கல்வி, முறையில் கல்வி, வாழ்க்கை நீடித்த கல்வி. சரியான விடை முறையில் கல்வியாகும். தற்போது மக்கள் ஆதரவை பெற்றுள்ள மனித அபிவிருத்தி சுட்டியினை ஐக்கிய நாடுகளின் எந்த முகவர் நிறுவனம் முன்வைத்தது? UNDP, யுனெஸ்கோ, யுனிசெஃப், UNHCR. சரியான ஆன்சர் UNDP. அனைத்து புதிய கல்வி சீர்திருத்தங்களிலும் அடிப்படையாக கொள்ளப்பட வேண்டிய 4 விடயங்களை குறிப்பிடுகின்ற வரிசை எது? சரியான ஆன்சர் முதலாவது. அனைத்து புதிய கல்வி சீர்திருத்தங்களிலும் அடிப்படையாக கொள்ளப்பட வேண்டிய 4 விடயங்களை குறிப்பிடுகின்ற வரிசை சரியான விடை முதலாவது. நியாயம், பொருத்தமானது, நிபுணத்துவம், செயற்திறன் ஆகும். 1996ஆம் ஆண்டில் சர்வதேச கல்வி ஆணைக்குழுவின் அறிக்கையின்படி கல்வியின் 4 தூண்களில் இன்றைய உலக சமுதாயத்திற்கு மிகவும் முக்கியமான கல்வி தூண் எது? அறிவதற்காக கற்றல், செய்வதற்காக கற்றல், வாழ்வதற்காக கற்றல், ஒன்றிணைந்து வாழ கற்றல். சரியான ஆன்சர் ஒன்றிணைந்து வாழ கற்றல். சாக் வலய நாடுகளிடையே உயர் எழுத்தறிவு வீதம் கொண்ட நாடு எது? இலங்கை, மாலைதீவு, இந்தியா, நேபாளம். சரியான விடை பின்வருவனவற்றுள் 21ஆம் நூற்றாண்டின் கற்றறிந்த நபர் ஒருவர் உள்வாங்க வேண்டுமென கல்வியில் சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேர்ச்சிகளை அதிகளவில் கொண்டுள்ள வரிசை எது? சரியான ஆன்சர் முதலாவது. பகுத்தறிவு, சிந்தனை, ஆக்கத்திறன், தொடர்பாடல் மற்றும் கூட்டாக பணிபுரிதல். பின்வருவனவற்றுள் இலங்கையில் கல்வி மேம்பாட்டை வெளிப்படுத்தும் நியதி அல்லாதது எது? சரியான ஆன்சர் சில பாடசாலைகளுக்கான கேள்வி உயர் மட்டத்தில் நிலவுதல் ஆகும். இதுதான் சரியான ஆன்சர். தென்னாசிய ஆசிரிய அபிவிருத்தி மத்திய நிலையம் அமைந்துள்ள இடம் யாது? மீபே. ஆதர்சி கிளாக்கின் தொழில்நுட்ப மத்திய நிலையம் அமைந்துள்ள பல்கலைக்கழகம் யாது? கொழும்பு, மொரட்டுவை, யாழ்ப்பாணம், பேராதனை. சரியான விடை மொரட்டுவை. ஐக்கிய நாடுகள் சபையின் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் யாது? ஐக்கிய நாடுகள் சபையின் பல்கலைக்கழகம் ஜப்பானில் அமைந்துள்ளது. சேவையில் இணைந்து கொள்ளப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் முதலில் கற்க வேண்டிய கற்கை நெறி யாது? அதாவது சேவையில் இணைந்து கொள்ளப்பட்ட ஒரு பட்டதாரி ஆசிரியர் முதலில் கற்க வேண்டிய கற்கை நெறி பட்ட பின் கல்வி டிப்ளோமா. பூர்வாங்க ஆசிரியர் கல்வி நிகழ்ச்சி திட்டங்களுடன் அதிகளவில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் எது? பல்கலைக்கழகங்கள். 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியரிடம் இருக்க வேண்டிய தகவல் தொடர்பாடல் மற்றும் ஊடக திறன்களில் பொருத்தமற்றது யாது? தொடர்பாடல் திறன்கள், தகவல் திறன்கள், தொழில்நுட்ப திறன்கள், சமூக திறன்கள். சரியான விடை சமூக திறன்கள். முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, கட்டாய கல்வி தொடர்பான எண்ணக்கரு இந்நாட்டில் முதலில் அறிமுகம் செய்யப்பட்டது. போர்த்துகீயர் காலத்திலாகும், ஒல்லாந்தர் காலத்திலாகும், பிரித்தானியர் காலத்திலாகும், சுதந்திரத்திற்கு பின்னரான காலத்திலாகும். சரியான ஆன்சர் ஒல்லாந்தர் காலத்தில். கல்வி பொதுத்தராதர
பரீட்சை உயர்தர பரீட்சையில் பின்வரும் எந்த பாடத்திற்கு பரீட்சை மண்டபத்தினுள் நிரல்படுத்தப்பட்ட கணிப்பான்களை பயன்படுத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது? காப்போத்தர உயர்தர பரீட்சையில் பின்வரும் எந்த பாடத்திற்கு பரீட்சை மண்டபத்தினுள் நிரல்படுத்தப்படாத கணிப்பான்களை பயன்படுத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது? வணிக புள்ளிவிவரவியல், கணக்கீடு, பௌதீகவியல், கணிதம். சரியான விடை கணக்கீடு. வரலாற்றை கற்பதன் மூலம் பெரும் அறிவை பயன்படுத்த வேண்டிய விதத்தை மிகவும் சரியாக காட்டும் கூற்று யாது? அதாவது வரலாற்றை கற்பதன் மூலம் பெரும் அறிவினை பயன்படுத்த வேண்டிய விதத்தை மிகவும் சரியாக காட்டும் கூற்று பின்வருவனவற்றுள் யாது? இறந்த காலத்தின் ஊடாக நிகழ்காலத்தை விளங்கிக் கொண்டு எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்கு. இரண்டாவது, இறந்த காலத்தில் செய்த தவறுகள் மீண்டும் நிகழாதவாறு பார்ப்பதற்கு. மூன்றாவது, இறந்த காலத்தில் பெற்ற வெற்றியை மேலும் பேணுவதற்கு. நான்காவது, இறந்த கால புகழ் பற்றிய பெருமையை ஏற்படுத்துவதற்கு. சரியான ஆன்சர் இறந்த காலத்தின் ஊடாக நிகழ்காலங்களை விளங்கிக் கொண்டு எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்காகும். ஹாரி பாட்டர் எனும் கதாபாத்திரமானது இறக்க இருந்த நிலையில் உலகம் முழுவதுமே பேரவை போன்ற மனித சகல சலப்பினை ஏற்படுத்தியமை ஒரு முக்கியமான நிகழ்வாகும். உலகில் 5 கண்டங்களிலுமுள்ள சிறுவர் சனத்தொகையிடையே மிக அதிகமான பிரபல்யத்தை கொண்டிருந்த ஹாரி பாட்டர் எனும் நூல் தொடரின் ஆசிரியர் யார்? ஜே.கே. ரவுலிங். இவர்தான் ஹாரி பாட்டர் எனும் நூலின் தொடரின் ஆசிரியர் ஆவார். ஜே.கே. ரவுலிங். உலக ஆசிரியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? அக்டோபர் மாதம் 5ஆம் திகதி உலக ஆசிரியர் தினமானது கொண்டாடப்படுகின்றது. சாக் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது. காத்மாண்டு, நியூ டெல்லி, டாக்கா, திம்பு. நியூ டெல்லி ஆகும். சரியான விடை. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பாடத்துறைகளுள் 2013ஆம் ஆண்டில் சேர்க்கப்பட்ட பாடத்துறை யாது? தொழில்நுட்பம். சேவை முன் பயிற்சி ஆசிரியர்களின் பயிற்சிக்காக தற்பொழுது இயங்குகின்ற நிறுவனங்களின் பெயர் யாது? ஆசிரியர் மத்திய நிலையங்கள். சரியான விடை இரண்டாவது, ஆசிரியர் மத்திய நிலையங்கள். தற்கால இலங்கையில் பாடசாலை மாணவர்கள் ஒருவர் முறைசார் பாடசாலை கல்வியில் ஈடுபட வேண்டிய மொத்த வருடங்களின் எண்ணிக்கை யாது? 13 வருடங்கள். காப்போத்தர சாதாரண தர பரீட்சைக்கு பாடசாலை மாணவர் ஒருவர் பாடசாலை பரீட்சார்த்தியாக தோற்றக்கூடிய தடவைகளின் எண்ணிக்கை யாது? 2 தடவைகள். இலங்கையினால் நிறைவேற்றப்பட்டுள்ள கல்வி தொடர்பான மிலேனிய அபிவிருத்தி குறிக்கோள் 2000-2015 யாது? ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி. சரியான விடை ஆரம்ப கல்வியாகும். மகாவம்சத்தின் முதல் பாகத்தை எழுதிய மகாநாம தேரர் வகித்து வந்த கல்வி நிர்வாகம் எது? அனுராதபுர திக்ஷந்த செனவியா பிரிவினா, பொலனறுவை ஆலாஹன பிரிவினா, தம்பதனிய மயூரபாத பிரிவினா, காரகால பத்மாவதி பிரிவினா. சரியான விடை அனுராதபுரம் திக்ஷந்த செனவியா பிரிவினா. மேலத்தேய கல்வி முறைமையிலிருந்து விடுபட்டு கல்வியினை ஆபிரிக்க மயப்படுத்தப்படுவதற்கு முன் உழைத்த ஆபிரிக்க தலைவர் யார்? மேலத்தேய கல்வி முறையிலிருந்து விடுபட்டு கல்வியினை ஆபிரிக்க மயப்படுத்துவதற்கு முன் உழைத்த ஆபிரிக்க தலைவர் யார்? ஜூலியஸ் நியாரேரோ. இலங்கையின் வடக்கு பிரதேசத்தில் மிக ஒழுங்கமைந்த மிஷனரி பாடசாலை கல்வி முறையானது. மிஷனரி கல்வி முறை பின்வரும் எம்மிஷனரி கம்பெனியினால் உருவாக்கப்பட்டது?
இலங்கையின் வடக்கு பிரதேசத்தில் மிக ஒழுங்கமைந்த மிஷனரி கல்வி முறை பின்வரும் மிஷனரி கம்பெனியினால் உருவாக்கப்பட்டது. அமெரிக்கன் மிஷன். அநாகரிக தர்மபால ஆறுமுக நாவலர் சித்திலப்பை மற்றும் ஆகியோரின் பணிகளின் போது பொது இயல்பு பின்வருவனவற்றுள் யாது? அதாவது அநாகரிக தர்மபால ஆறுமுக நாவலர் சித்திலப்பை ஆகியோரின் பொதுவான இயல்பு பின்வருவனவற்றுள் யாது? சரியான ஆன்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் தமது சமயம் கலாச்சாரம் என்பன தொடர்பாக மறுமலர்ச்சியினை ஏற்படுத்தி செயற்படுத்துதல் ஆகும். கிறிஸ்துவுக்கு பின் 1765ஆம் ஆண்டு இலங்கையின் கல்வியின் அபிவிருத்திக்காக நிறுவப்பட்ட மோர்கன் கமிட்டியின் ஆலோசனைகளின் விளைவு ஒன்று. சரியான ஆன்சர் 4வது கல்வி நிர்வாகத்திற்காக பொது கல்வி திணைக்களத்தினை நிறுவுதலாகும். கல்வி நிர்வாகத்திற்காக பொது கல்வி திணைக்களங்களை நிறுவுதல். இதான் கரெக்ட் ஆன்சர் 4th one. அதிக எண்ணிக்கையான அரச பாடசாலைகளை கொண்ட மாவட்டம் எது? கொழும்பு, கம்பஹா, கண்டி, குருநாகல். சரியான விடை பார்த்தீங்கன்னா குருநாகல். பின்வருவன கடந்த காலங்களில் பாடசாலை மாணவர்களின் நலன்புரிக்காக அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட 3 நடவடிக்கைகளாகும். அவை வழங்கப்பட்ட சரியான ஒழுங்குமுறையினை குறித்து காட்டும் விடையினை தெரிவு செய்க. கரெக்ட் ஆன்சர் CBA. இந்த ஒழுங்குல அந்த ஒழுங்குமுறை காணப்படுகின்றது. அதாவது C இலவசமாக மதிய உணவினை வழங்குதல், B பாடசாலை பாடநூல்களை இலவசமாக வழங்குதல், A பாடசாலை சீருடைகளை இலவசமாக வழங்குதல். சரியான ஒழுங்குமுறை CBA. காப்போத்தர உயர்தர பரீட்சையில் பாடத்துறைகளில் 2013ஆம் ஆண்டில் சேர்க்கப்பட்ட பாடத்துறை யாது? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம். தொழில்நுட்ப பாடம் 2013ஆம் ஆண்டில் சேர்க்கப்பட்டது. 1981ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்த முன்மொழிவுகளை அறிமுகப்படுத்திட எம்முறையானது கையாளப்பட்டது. ஒரு கல்வி வெள்ளை அறிக்கையாக. கல்வி கருவறை தொடக்கம் சுடுகாடு வரை வாழ்நாள் முழுவதும் நடைபெற வேண்டும் என்பதனை அறிமுகப்படுத்தியவர் யார்? கல்வியானது கருவறை தொடக்கம் சுடுகாடு வரை வாழ்நாள் முழுவதும் நடைபெற வேண்டும் என்பதனை அறிமுகப்படுத்தியவர் மகாத்மா காந்தி. 1942ஆம் ஆண்டு. கிரேக்க அரசுகளில் சிறந்த கல்வி முறை காணப்பட்ட 2 நகரங்கள் யாவை? அதாவது கிரேக்க அரசுகளில் சிறந்த கல்வி முறை காணப்பட்ட 2 நகரங்கள் ஸ்பார்ட்டா மற்றும் ஏதென்ஸ் ஆகும். ஜொயிட்ஸ் கல்லூரிகள் எவரது ஆட்சி காலத்தில் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டன? போர்த்துகேயரது காலத்தில் ஜொயிஸ் கல்லூரிகள் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டன. இலங்கையின் முதலாவது ஒழுங்கான கல்வி சட்டம் எத்தனையாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது? இலங்கையில் முதலாவது ஒழுங்கான கல்வி சட்டமானது 1920ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. பாடசாலை மேம்பாட்டு வேலை திட்டம் தற்போது எவ்வாறு செயற்படுத்தப்படுகின்றது? அதாவது பாடசாலை மேம்பாட்டு வேலை திட்டமானது தற்போது வலுவூட்டப்பட்ட பாடசாலை மேம்பாட்டு வேலை திட்டம், அதாவது EPSI Enhanced Program for School Improvement என்றவாறு செயற்படுத்தப்படுகின்றது. இலங்கையில் எதிர்பாராத இடர்நேர்வின் போது கல்வியினை வழங்குவதற்காக கிளவுட் ஸ்மார்ட் ஸ்கூல் எனப்படுகின்ற கற்றல் முகாமைத்துவ அமைப்பினை முதலில் அறிமுகப்படுத்திய பாடசாலை எது? அதாவது இலங்கையில் எதிர்பாராத இடர்நேர்வின் போது கல்வியினை வழங்குவதற்காக கிளவுட் ஸ்மார்ட் ஸ்கூலானது
எனப்படுகின்ற கற்றல் முகாமைத்துவ அமைப்பினை முதலில் அறிமுகப்படுத்திய பாடசாலை வந்து கொழும்பு ரோயல் கல்லூரியாகும். தற்போது செயற்படுத்தப்படுகின்ற ஆசிரியர் வாண்மை அபிவிருத்தி வேலை திட்டம் யாது? ஆசிரியர் வாண்மை வேலை திட்டம், அதாவது தற்போது செயற்படுத்தப்படுகின்ற ஆசிரியர் வாண்மை அபிவிருத்தி வேலை திட்டம் யாது? பாடசாலையினை அடிப்படையாக கொண்ட ஆசிரியர் வாண்மை அபிவிருத்தியாகும். அதாவது பாடசாலைகளை அடிப்படையாக கொண்ட ஆசிரியர் வாண்மை அபிவிருத்தி SBPTD, அதாவது ஸ்கூல் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட். இதான் வந்து வேலை திட்டமாக வந்து தற்போது செயற்படுத்தப்படுகின்ற வேலை திட்டமாக ஆசிரியர் வாண்மை அபிவிருத்தி வேலை திட்டமாக காணப்படுகின்றது. பொதுக்கல்வி நவீனமயப்படுத்துதல் செயற்திட்டத்திற்கு உதவி வழங்குகின்ற நிறுவனம் யாது? பொதுக்கல்வி நவீனப்படுத்துதல் செயற்திட்டங்களுக்கு உதவி வழங்கும் நிறுவனம் யாது? உலக வங்கி GEMP, அதாவது ஜெனரலைஸ்ட் எடியூகேஷன் மோடரைஸ்ட் ப்ரோக்ராம், உலக வங்கி GEMP ஆகும். இதுதான் வந்து பொதுக்கல்வி நவீனமயப்படுத்தல் செயற்திட்டத்திற்கு உதவி வழங்குகின்ற நிறுவனம். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் புதிய மதிப்பீட்டு முறைமையானது எதன் மூலம் மையப்படுத்தப்படுகின்றது? அதாவது புதிய கல்வி சீர்திருத்தங்களின் புதிய மதிப்பீட்டு முறைமையானது எதன் மூலம் மையப்படுத்தப்படுகின்றது? தேசிய கல்வி முகாமைத்துவ தகவல் முறைமையினூடாக. தேசிய கல்வி முகாமைத்துவ தகவல் முறைமை NEMIS, இதன் மூலமாக. பண்புசார் விருத்தி என்பது யாது? பண்புசார் விருத்தி என்பது யாது? அதாவது பண்புசார் விருத்தி என்பது நிறுவனம் ஒன்றின் பிரஜைகள் தமது கூட்டு முயற்சியின் ஊடாக மாத்திரம் அடைந்து கொள்ளக்கூடிய நிலைமையாகும். பிரஜைகள், அதாவது நிறுவனம் ஒன்றின் பிரஜை தம் கூட்டு முயற்சியினூடாக மாத்திரம் அடைந்து கொள்ளக்கூடிய நிலைமைதான் வந்து பண்புசார் விருத்தி. கொழும்பு ரோயல் கல்லூரி ஆரம்ப காலத்தில் எப்பெயர் கொண்டு அழைக்கப்பட்டது? கொழும்பு ரோயல் கல்லூரி ஆரம்ப காலத்தில் கொழும்பு அகாடமி உயர் தொழில்களுக்கு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய நிறுவனமாக காணப்பட்டது. இலங்கையில் தேசிய பாடசாலைகள் உருவாக்கப்பட்ட வருடம் யாது? இலங்கையில் வந்து தேசிய பாடசாலைகள் வந்து 1987ஆம் ஆண்டு தற்போது முன்னணி பாடசாலைகள் என அழைக்கப்படுகின்றன. அது வந்து தற்போது முன்னணி பாடசாலைகள் என அழைக்கப்படுகின்றன. இலங்கையில் தேசிய பாடசாலை உருவாக்கப்பட்டது 1987ஆம் ஆண்டு. இலக்கியத்துறைக்கு வழங்கப்படுகின்ற விருதுகளில் ஒன்று புக்கர் விருதாகும். இந்நாட்டில் இது எந்த நாட்டிலிருந்து வழங்கப்படுகின்றது? புக்கர் விருதானது இங்கிலாந்து நாட்டிலிருந்து வழங்கப்படுகின்றது. போரின் பயங்கரத்தை காட்டும் குவேனிகா ஓவியத்தை வரைந்தவர் யார்? அதாவது குவேனிகா ஓவியத்தை வரைந்தவர் பாப்லோ பிகாசோ. ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த பாப்லோ பிகாசோவினால் தான் வந்து இந்த குவேனிகா ஓவியமானது வரையப்பட்டது. இலங்கையில் பௌத்த கலைகளை பற்றி ஆராய்ந்த தமிழ் அறிஞர் யார்? கலாயோகி ஆனந்த குமாரசுவாமி தான் வந்து இலங்கையில் வந்து பௌத்த கலைகள் பற்றி ஆராய்ந்து தமிழ் அறிஞர் ஆவார். ஸ்ரீ ஆறுமுக நாவலர் காலத்தில் முஸ்லிம்களின் கல்வி வளர்ச்சிக்கு பாடுபட்டவர் யார்? ஸ்ரீ ஆறுமுக நாவலரின் காலத்தில் வந்து முஸ்லிம்களின் கல்வி வளர்ச்சிக்கு வந்து பாடுபட்டவராக வந்து MC சித்திலபை வந்து காணப்படுகின்றார். இலங்கையில் சாகித்ய அகாடமியினால் இலக்கிய மாதம் என எம்மாதம் அறிவிக்கப்பட்டுள்ளது? அக்டோபர் மாதம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கல்வித்தர தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகின்றது? சர்வதேச கல்வித்தர தினமானது எப்போது அனுஷ்டிக்கப்படுகின்றது? அக்டோபர் மாதம் 14ஆம் திகதி. கல்வியின் மூலம் வறுமையை இயலாதொழிப்பதற்கு உதவி வழங்குகின்ற ஐக்கிய நாடுகளின் முகவர் நிறுவனம் எது? உலக வங்கி. வகுப்பு ஒன்றில் விசேட தேவையுடைய மாணவர்கள் 8 பேரை மட்டுமே அனுமதிக்க முடியும் என்ற கொள்கையை கொண்ட நாடு எது? ஜப்பான்.